இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 102வது பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு. அத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசு எப்படி செலிப்ரேட் பண்றாங்கன்னா, 102 இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சரா இருந்தவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய 102வது பிறந்த நாள பார்த்தீங்கன்னா இந்த மாரி செலிப்ரேட் பண்ண போறாங்க. ஸோ இது யாரோட உத்தரவுனா, நம்மளுடைய மு.க. ஸ்டாலின் நம்மளுடைய சிஎம் அவங்களுடைய உத்தரவு தான் இது. இந்த வீடியோல என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க. சரி அவங்களுக்காக இப்போ என்ன பண்ண போறாங்கன்னு எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்காக டீப்பா கொஞ்சம் ஷேர் பண்ண போறேன். ஸோ அத ஷேர் பண்றதுல நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஸோ மறக்காம வீடியோ பார்ப்பீங்க. வீடியோ பாருங்க, லைக்க குடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு சந்து டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இவங்க பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள்ல பார்த்தா ஈடுபாடு கொண்டவங்க. முக்கியமா எடுத்துக்க போனா அரசியல், பாடல்கள், கவிதை, கட்டுரை இந்த மாரி ஒரு புத்தகம் எழுதுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியாவே மிகப்பெரிய சக்தியா பார்த்தீங்கன்னா வாழ்ந்துக்கிட்டு வந்தவங்க கலைஞர் அவர்கள். இவங்கள பத்தி கொஞ்சம் கொஞ்சம் புரிதல் இருந்தாலும் சரி, இவங்கள தெரிஞ்சுக்கிட்டு இவங்க கூடயே இருந்தாலும் சரி, ஸோ அரசியல்னா என்னன்னு இவங்க எல்லாத்தையும் பார்த்தா டீப்பா சொல்லுவாங்க. ஸோ எப்படிலாம் அரசியல்ல நம்ம சர்வை பண்ணுறது, இதில் நம்ம எப்படி ஜெயிக்கிறது, விட்டு கொடுக்காம எப்படி ஜெயிக்கிறது, போராடுறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முழுசா தெரிஞ்சவங்க இவங்க ஒரு ஆள் தான். ஏன்னா இவங்க அரசியல்ல இருந்தப்போ எந்த ஒரு போட்டியிலும் பார்த்தா தோத்ததே இல்லை. அந்த ஒரு ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட 60 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆட்சியை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த 60 வருஷத்தில் இவங்க யாருக்குமே விட்டு கொடுத்ததில்ல. அந்த ஒரு பதவி அவங்க எப்படி தக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க முதலமைச்சர் பதவியை. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இன்னும் நான் டீப்பாக சொல்கிறேன். நம்மளுடைய ஃப்ரெண்டு தோழமை கட்சி பார்த்தீங்கன்னா எதிர்க்க இருந்தால் கூட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்த்தா தான் இவங்க பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க பல விஷயங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சுது. ஸோ இவங்க முதலமைச்சராக இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களுடைய நண்பன் அதாவது பார்த்தீங்கன்னா அண்ணா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருந்திருப்பாங்க. தோழமை இருந்தால் கூட நான் என்னுடைய விஷயங்களை நான் கரெக்டாக செய்வேன், மக்களுக்கு நல்லதை செய்வேன், செய்கிறாங்களோ இல்லையோ அதை பார்த்தா எதிர்த்து நின்றவங்க இவங்க தான். சட்டமன்ற போட்டிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கூட இவங்க தோத்ததே இல்லையா, பல வெற்றிகளை பார்த்தீங்கன்னா இவங்க வாங்கி தந்திருக்காங்க இந்த ஒரு திமுக. 2016 நடந்த எம்பி எலெக்ஷனில் கூட பார்த்தா இவங்க அதிகமான ஓட்டுகளை வாங்கி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாராட்டு பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்க. தமிழகத்தில் இவ்வளோ ஓட்டு வாங்கியும் பார்த்தீங்கன்னா பாராட்டு வாங்கினவங்க இவங்க ஒரு ஆளாக தான் இருப்பாங்க. முத்தமிழறிஞர் கலைஞர் இவங்களோட பள்ளி பருவம் எப்படி இருந்தது, இவங்களோட பயோ ஹிஸ்ட்ரி மட்டும் பார்த்துட்டு இவங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா பள்ளி பருவத்தில் பார்த்தீங்கன்னா நாடகம், கவிதை, இலக்கியம் இந்த மாதிரி பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஈடுபாடு கொண்டவர். ஸோ அது மட்டும் இல்லை பல போட்டிகளும் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டு வரும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கதா சொல்லப்படுது. இது மட்டும் தானான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. சிறுகதை, நாவல், நாடகம், கவிதை இந்த மாதிரி திரைக்கதை, வசனங்கள், பாடல் இந்த மாதிரி பல விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு நிறையவே இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு சின்ன கவிதை உங்களுக்காக சொல்ல போகிறோம். ஆளும் திறமை இடது மூளை, கவியும் கற்பனையும் வலது மூளைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவிதை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டுமே ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லி புரிஞ்சிருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுக்கு அதிகமாக தூங்கின டைமே இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எப்போதும் பார்த்தீங்கன்னா எப்போ தான் படிக்கிறாங்க, எப்போ தான் எழுதுகிறாங்க, ஸோ என்னென்ன ஒர்க்கோ எவ்வளோ டைம்லேயும் பார்த்துன்னு இருக்காங்க. ஸோ தூங்குறாங்கன்னா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் டவுட் வருது. ஏன்னா இவ்வளோ ஈடுபாடு கொண்டவங்க பார்த்தீங்கன்னா பல விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொண்டவங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு தூக்கம் வருதா தூக்கம் வரலையான்னு கூட தெரியல. ஏன்னா அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 24 மணி நேரமும் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க எதனா ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பிரெயின் எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னு பாருங்களேன் நீங்களே. இப்போத்தி ஜெனரேஷனில் நம்ம எப்படி தான் டைமை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஷெடியூலை போட்டு அதை ஃபாலோ பண்ணால் கூட 1 வீக் ஃபாலோ பண்ணுவோமே கண்டி அடுத்த வீக்கில் நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா இவங்க டைம் மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி தான் கீப் அப் பண்ணாங்கன்னு ஒன்றுமே புரியல. ஸோ 13 வயதில் பார்த்தா இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ பல விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறவங்க இவங்க பார்த்தீங்கன்னா பல சாதனைகளை பண்ணிட்டு தான் போயிருக்காங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பத்திரிகை பார்த்தீங்கன்னா 80 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுருக்காங்க. இவங்க அரசியலில் உதயத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களுடைய பேச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா பேச்சு பேசுகிறோம், வாழைப்பழம் மாதிரி பேசுகிறோம், இந்த வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம்னு சொல்கிற மாதிரி தான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எப்படி பேசுகிறாங்க, நையாண்டி பேச்சுகள் பார்த்தீங்கன்னா இவங்க பேச்சுக்கு பதில் சொல்கிறதும் இவங்க பேச்சாலே பதில் சொல்கிறதும் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. ஸோ டிஃப்ரெண்ட்டான வாய்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா பேசுவாங்க. ஸோ அந்த ஒரு வாய்ஸ் யாருக்கு அடுத்தவங்கள எப்படி ட்விஸ்ட் பண்ணலாம், அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களை எப்படி குழப்பி விடலான்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டே கற்றுக்கலாம். ஏன்னா இவங்களுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்கள ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிறப்பான வல்லமை கொண்டவர் தான் கலைஞர் அவர்கள். இவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச இவங்க எழுதிய ஒரு லைன் நான் உங்களுக்காக சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு முறைத்தான் சாவான் கோழை பல முறை சாவான்,
இந்த லைனை புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் என்ன, வீரன் சாவதே இல்லை கோழை வாழ்வதே இல்லை, என்ன புரிஞ்சதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இவங்க பாலிடிக்ஸில் இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பல எதிர்ப்புகள் பார்த்தீங்கன்னா வந்தது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எதனா ஒரு வேலையை ஆரம்பிக்கலாம், மக்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முழுக்க முழுக்க ஃபஸ்ட்டில் இருந்தே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மோட்டிவேஷனும் கிடைக்கல. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நெகட்டிவாக தான் கிடைச்சிது, பாசிட்டிவாக ஒன்று கூட கிடைக்கலன்னு தான் சொல்லுவேன். சரி, பாலிடிக்ஸ்லாம் முடிஞ்சது. இப்போ சினிமா பக்கத்தில் வந்தாக்கா ஸோ டைரக்ஷன் பண்ணுறதுல இவங்க வேறு லெவலான எக்ஸ்பர்ட்டுன்னு தான் சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா பராசக்தி இந்த மாதிரி படங்கள் பல படங்களில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வசனங்களை பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க. ஸோ அது எந்த அளவில் பேசப்பட்டுச்சுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஓல்டு பெரியவங்க கிட்ட போய் காமிச்சிங்கன்னா ஸோ அவங்க சொல்லுவாங்க இந்த ஒரு படம்லாம் எப்படி இருந்தது. அப்படிலாம் நீங்கள் கூட யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பார்க்கலாம், பராசக்தி ஓல்டு மூவிஸ் இந்த மாதிரி கலைஞர் எதிரே கட்டுரைகள் இந்த மாதிரி பல வீடியோக்கள் பார்த்தா வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ உங்கள் நாலேஜை பார்த்தா கெயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வீடியோ பார்க்குறது ரொம்பவும் நல்லது. இன்றைக்கி கலைஞர் அவர்கள், முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவங்களுக்கு பார்த்தா 102வது பிறந்தநாள். அவங்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு பார்த்தா நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் மு.க.ஸ்டாலின் அவங்க பார்த்தீங்கன்னா 102 இடங்களில் பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் கொண்டாட போகிறதா சொல்லியிருக்காங்க. சரி, என்னென்னலாம் நடக்குதுன்னு இன்றைக்கி பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு சந்திர டெக்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.